தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்கோள் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய விபவாவதாரங்களிலே கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்ட பெரியாழ்வார், மிகவும் பறக்க அதை அனுபவித்தவர். அதற்கு பிறகு தொடர்ந்த மற்ற அவதாரங்களையும் அனுபவித்துவிட்டு அர்ச்சாவதார அனுபவத்திலே இழிந்தார். சில பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்த பிறகு அவர் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு 3 பதிகங்களை அருளிச் செய்கின்றார். அதிலே 3வது பதிகம்தான் இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிக் கொண்டிருக்கிறது. 4ஆம் பத்திலே 10ஆம் திருமொழி. அதிலே என்ன தெரிவிக்கின்றார் என்றால், சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்று எனக்கு எப்பொழுது முடியுமோ அப்பொழுதே உன்னுடைய நாமத்தை சொல்லி இருக்கிறேன். ஆகையினாலே மரணத்தருவாயிலே எனக்கு உன்னுடைய நாமத்தை சொல்ல முடியாமல் போனாலும் இப்பொழுது நான் சொன்னதையே நீ குறித்து கொண்டு வைத்துக் கொண்டிருந்து எனக்கு நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அப்படி அவர் பிரார்த்திக்கின்ற அந்த திருமொழியிலே 9வது பாசுரத்திலே அவர் என்ன தெரிவிக்கின்றார் என்றால், நீ உன்னை பற்றி இருந்தவை என்பதற்காக அந்த ஆடு மாடுகளையும் கூட காத்தவன் அல்லையோ, அப்படிப்பட்ட நீ என்னை காக்க வேண்டாமா என்ற ஒரு பாவத்திலே கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து பிடித்து அவன் ஆனரை காத்த அந்த சரித்திரத்தை அனுபவிக்கின்றார். காத்தவாயா கோனிரமேத்தவனே எம்மானே அன்ன முதலின் அருதியா ஆதியஞ்சோதி மறந்தறியேன் அண்ணன் கொடிய நமந்தவர்கள் நலிந்து வரைந்தன்னை பற்றும் போது அண்ணங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே. குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா என்கின்றார். குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயனவன், அதாவது கோவர்த்தனமலை குடையாக பிடித்தான். இந்த மழைக்கன்று வரை முன்னேந்தும் மைந்தன் என்று தொண்டரடிப்புடியாழ்வார் அனுபவித்தாரே. கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் என்று திருமங்கையாழ்வார் அனுபவித்தாரே. அந்த சரித்திரம்தான் இங்கே பெரியாழ்வாராலே முன்னமே சொல்லப்படுகின்றது. குன்னெடுத்த ஆனிரை காத்த ஆயா என்று குன்றை எடுத்தான், அந்த ஆனிரைகளையெல்லாம் காத்தான். ஆனிரையை மட்டுமா காத்தான், அங்கே இருக்கக்கூடிய கோபர்கள் அந்த கோபிகைகள் எல்லாரையும் அன்றோ காத்தான் என்றால், அந்த ஆனிரைகளிடத்திலே தான் கண்ணனுக்கு மிகவும் ஈடுபாடு அதிகமாம். என்ன திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி என்று பரமபதத்தை காட்டிலும் அல்ல, பரமபதத்திலும் கூட அவனுக்கு பசுநிறை மேய்ப்பு உவத்தி, அந்த பசுக்களை மேய்ப்பதிலே அப்படி ஒரு ஆனந்தம். அதிலேயும் கன்று மேய்த்து இனிதுகத்தி என்று இப்படியெல்லாம் அந்த பசுக்களிடத்திலே கன்றுகளிடத்திலே கண்ணபிரானுக்கு இருக்கிற ஒரு ஈடுபாடு, அவைகளை ரட்சிப்பதிலே அவனுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அதையெல்லாம் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயனே என்கிறார். ஆயன் என்னால் ஆயனாய் பிறந்து குன்றை எடுத்தான் அல்லவா, அப்படி குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா கோனிரை மேய்த்தவனே என்று இதற்காக ஒன்றோ இவன் நிறைகளையெல்லாம் அந்த பசுக்களையெல்லாம் மேய்த்தான். அப்படி மேய்த்தவன் ஆர் என்றால் எம்மானே என்றார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சேட்டித்தத்தை செய்து என்னுடைய நெஞ்சை எழுதி கொண்டவன். அடடா, இப்படி கன்றுகளையும் பசுக்களையும் மேய்ப்பவன் நம்மை ரட்சிக்காமல் இருப்பானா என்று நினைத்துதான் நான் உன்னிடத்திலே ஈடுபட்டேன். ஆயினாலே நீ எம்மான் என்று அப்படி கோனிரை மேய்த்தவனே எம்மானே என்கின்றார். அதற்கு மேலே அவர் என்ன தெரிவிக்கிறார்? அன்று முதல் இன்று அரிதியா ஆதி அஞ்சோதி மறந்தறியேன். அன்று முதல் என்றால் அன்று கருவரங்கத்துள் கிடந்து
கைதொழுதேன் கண்டேன் என்றும் கருக்கோட்டியுள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் என்றும் முதலாழ்வார்கள் அருளி செய்தார்களே, அதுபோல கர்ப்பத்தில் இருக்கிற காலத்திலிருந்தே என்றும் பொருள் கொள்ளலாம். அப்படி கொள்ளவில்லை என்றாலும் கூட என்றைக்கு எம்பெருமான் மயர்வர மதிநலம் என்று ஆழ்வாருக்கு அருளினானோ அன்றைக்கு ஆழ்வார் திருப்பல்லாண்டு பாடத் தொடங்கினார் அல்லவா, அன்று முதல் இன்று அறுதியா இன்று வரை எம்பெருமானே ஆழ்வார் மறக்கவே இல்லை. அவனையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இது மேலும் தொடருமா என்றால் அது நம்முடைய கையில் இல்லையே. நமக்கு நினைவு தப்பிவிட்டால் அல்லது கோழை வந்து நெஞ்சை அடைத்து விட்டால் அப்பொழுது என்ன செய்வது? ஆகினாலே எம்பெருமானே அன்று முதல் எனக்கு நீ ஞானம் அருளிய அன்று முதல் இன்று அறுதியா உன்னுடைய ஆதியம் சோதி, அதாவது எம்பெருமானுடைய மிகவும் பிரகாசமான திவ்ய மங்கள விக்கிரகம் அந்த திருமேனி, அதை நான் மறந்தறியேன் என்கிறார். அவனை நான் மறக்கவே இல்லை, எம்பெருமானை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், எப்பொழுதும் ஓவாதே நமோ நாரணாவென்று என்று உன்னுடைய திருநாமத்தையே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட நன்றும் கொடிய நமந்தமர்கள் என்று இந்த நமந்தமர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் நன்றும் கொடிய என்னால் மிக மிக கொடியவர்கள். ஏன்னா அதுக்கு என்று படைக்கப்பட்டவர்கள் ஆகினாலே அவர்கள் இப்படி கொடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது, என்னை நலிந்து என்னால் என்னை துன்புறுத்துவார்கள், என்னை வலிந்து என்னால் வலுக்கட்டாயமாக என்னை இழுத்து கொண்டு போவார்கள். அப்படி என்னை பற்றுவார்கள் எப்பொழுதோ என்னுடைய இந்த உடல் கீழே விழுகிற காலத்திலே. அப்படி விழுகின்ற காலத்திலே எனக்கு அந்த துன்பம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும். அப்படி அந்த யமபட்டர்கள் என்னை துன்புறுத்துகிற காலத்திலே அங்கு அந்த இடத்திலே வந்து நீ என்னை காக்க வேண்டும். நான் ஏன் காக்க வேண்டும் என்று நீ கேட்பாயானால் அரங்கத்தரவணை பள்ளியானே, இப்படி உலகத்திலே இருப்பவர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றோ இப்படி நீ திருவரங்கம் பெரிய கோவிலிலே பள்ளி கொண்டிருக்கிறாய்? எதற்காக திருவரங்கம் பெரிய கோவிலிலே பள்ளி கொண்டிருக்கிறான் என்று கேட்டால், இந்த உலகத்திலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் உஜ்ஜீவித்து மோட்சத்திற்கு போனால் அல்லது நான் இங்கிருந்து எழுந்திருக்க மாட்டேன் என்று ஒரு விரதம் வைத்துக் கொண்டு அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான் என்று கூட ஆச்சாரியர்கள் வேடிக்கையாக சொல்லுகிறார்கள். அப்படி நீ படுத்துக் கொண்டிருப்பது எதற்காக? அடியவர்களை ரட்சிப்பதற்காகத்தானே. ஆகையினாலே என்ன நீ ரட்சித்தருள வேணும். அப்பொழுது உன்னுடைய நாமத்தை நான் சொல்ல முடியுமோ முடியாதோ? சொல்லலாம் போதே உன் நாமத்தை சொல்லி வைத்தேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், என்ன நீ ரட்சித்தருள வேணும் அரங்கத்தரவணை பள்ளியானே என்று இப்படியாக பெரியாழ்வார் விண்ணப்பித்தார். இந்த 10 பாட்டுக்கள், அதாவது 9 பாட்டுக்கள் ஆயிருக்கிறது. இந்த 9 பாட்டுக்களுக்கு சேர்ந்த பதிகம் இந்த திருமொழியை கற்பவர்களுக்கு என்ன பயன் என்கிறதை அடுத்த 10வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்களேத்தம் ஆயர்களேத்தினயச்சுதனை அரங்கத்தரவணை பள்ளியானை வேயர் புகழ் வெள்ளி பக்தோர்மன் விட்டொலி தன் கொண்ட மாலை பக்கம் தூய மனத்தனராகி வல்லார் தூமணி வண்ணனை காணர்தாமே. மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்களேத்தும் ஆயர்களேத்தினை அச்சுதனை என்று அந்த எம்பெருமானை பல பல சப்தங்களாலே பெரியாழ்வாரே தெரிவிக்கிறார். அவன் மாயவன் என்னால் என்ன? ஆச்சரியமான சக்திகள் படைத்தவன். அல்லது அவனை நான் நினைக்க வேணும் என்று நினைத்தாலும் கூட அவன் நினைக்க ஒட்டாமல் தடுப்பதற்கு புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை என்று கீழே தெரிவித்திருக்கிறாரே. அப்படி அவனை நினைக்க முடியாதபடி செய்யக்கூடிய மாயையும் அவனே வல்லவன். ஆனால் அவனே என்ன செய்கிறான்? தன்னுடைய அடியவர்களுக்கு விரோதிகளை போக்கிக் கொடுக்கிறான். அதைத்தான் மதுசூதனனை என்ற ஒரு சப்தத்தாலே தெரிவித்தார். மதுசூதனால் மது என்கிற அரக்கனை அழித்தவன் என்று பொருள். ஆகினாலே அந்த அரக்கனை அழித்தபடியினாலே அவன் விரோதிகளை அழிப்பவன் என்பது காட்டப்படுகிறது. அந்த மாயத்தையும் அவனே போக்கிக் கொடுக்கிறான். மாமேவைய பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தே என்று என்னையே எவர்கள் பற்றுகிறார்களோ அவர்கள்தான் இந்த மாயையை கடப்பார்கள் என்று அவனே சொல்லியிருக்கிறான் அல்லவா. ஆகினாலே மாயவனை மதுசூதனனை இப்படியெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம் என்றால், மாதவனை அந்த பிராட்டிக்கு மணவாளன், நமக்காக அங்கே பரிந்து பேசுகின்ற பிராட்டியும் இருக்கிறாள் அல்லவா, அதையும் தெரிவிக்கிறார். ஆகினாலே மாதவனை என்று தெரிவித்தார்.
இவன் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறான் என்றால் மறையோர்களேத்தும் மறையோர்களேத்தும் என்றால் இது வேதத்திலே இருக்கிற விஷயம். இதை வேத வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். இவன் யார் என்றால் ஆயர்கள் ஏற்றினை, ஆயர்களுக்குள்ளே ஏறு போன்றவன், அதாவது இடையர்களுக்குள்ளே தலை சிறந்தவன் என்று அந்த கண்ணனுடைய பெருமையை சொல்லுகின்றார். திருவரங்கம் பெரிய கோவிலே எழுந்தொழியிருப்பவன் யார் என்றால் திருவரங்கநாதன் அல்ல, அவன் கண்ணபிரான் தான் என்று ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அனுபவித்தார்கள். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் அணியரங்கன் என்று இன்றைக்கும் கூட அந்த பெரிய பெருமாளுடைய திருப்பவளத்தை போய் முகர்ந்து பார்த்தால் இன்னும் வெண்ணெய் வாசனை வீசுமாம் அவனுடைய திருப்பவளத்திலே என்று திருவரங்கம் பெரிய கோவிலில் எழுந்தருள் இருக்கிற பெரிய பெருமாள் அவரை கண்ணன் என்றே தெரிவிப்பாராம் பராசர பட்டர். ஆயினாலே ஆயர்களே திணை, அப்படிப்பட்டவன் எப்படி யார் என்றால் அச்சுதனை, அச்சுதன் என்றால் அடியவர்களை ஒருபோதும் கைவிடாதவன். எப்படிப்பட்ட துன்பம் ஏற்படுகிற பொழுதும் அவர்கள் அடியவர்களாய் இருப்பார்களானால் அவர்களை கைவிடவே மாட்டான் எம்பெருமான். அதைத்தான் ஆயர்களே திணை அச்சுதனை என்று இப்படியெல்லாம் சொன்னால் இவன் எங்கே இருக்கிறான்? இந்த மாயவன் மதுசூதனன் அச்சுதன் என்பவன் எங்கே இருக்கிறான் என்றால் அரங்கத்தரவணை பள்ளியானை, வேறு யாரும் அல்ல, திருவரங்கம் பெரிய கோவிலிலே இன்றைக்கும் நாம் சென்று சேவிக்கலாம்படி எழுந்தருள் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அரங்கத்தரவணை பள்ளியானை அருளி செய்தவர் யார் என்றால் வேயர்புகழ் வில்லிபுத்தூர் மண் விட்டுசித்தன் சொன்ன மாலை என்று ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாகரான தலைவரான பெரியாழ்வார் அவர் அருளி செய்த இந்த 10 பாசுரங்கள், இதை தூய மனத்தராகி வல்லார் என்னால் தூய்மையான மனசு, அதாவது எம்பெருமானையே நினைத்திருக்கின்ற மனசு, அதுதான் தூய்மையான மனது. வேறு பயன் கருதாமல் அவனை நினைப்பதையே பயனாக கொண்டு அப்படி இருக்கக்கூடிய மனம் யாருக்கு இருக்கிறதோ அதுதான் தூய்மை மனத்தனராகி வல்லார். அவர்கள் என்ன ஆவர்கள் என்றால் தூமணி வண்ணனுக்கு ஆளர் என்று அந்த தூமணி வண்ணனான எம்பெருமான் அவனுக்கு அடியவர்களாய் பரமபதத்திலே என்றைக்கும் அவனுக்கு தொண்டு செய்ய பெறுபவர்களாய் இருக்க பெறுவர்கள் என்று இந்த பதிகத்திற்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறார். உண்மையாக தினந்தோறும் நாம் இந்த பதிகத்தை அனுசந்திக்க வேண்டும். ஏனென்றால் மரண காலத்திலே நம்மால் எம்பெருமானுடைய திருநாமத்தை நினைக்க முடியாது, நிச்சயமாக நினைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆகையினாலே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று அவனுடைய திருவடிகளிலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும்படி பெரியாழ்வார் அருளி செய்த இந்த அற்புதமான பதிகம் இப்படி நிறைவு பெறுகிறது. இன்னும் பெரியாழ்வாருடைய அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.